ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுலேருந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ங்கிற பாடத்திலேருந்து வினாவிடைகள் பார்க்க போறோம். வாங்க. சரியான விடையை தேர்வு செய்யவும். 1907 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். விடை சீகன் பால்கு. விடை சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார். விடை இரட்டைமலை சீனிவாசன். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை இரட்டைமலை சீனிவாசன் நிறுவினார். இந்தியாவின் 4 ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. விடை 1918. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் 1918 உருவாக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவ பெற்றது. விடை பணியாளர் தேர்வு வாரியம். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சியால் நிறுவ பெற்றது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். விடை MC ராஜா. சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? MC ராஜா. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ் ஆகும். விடை தமிழ். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ் ஆகும். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். FW எல்லிஸ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் FW எல்லிஸ் ஆவார். டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். விடை மறைமலை அடிகள். விடை மறைமலை அடிகள். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். விடை நீதி கட்சி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி ஆகும். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது. விடை பரிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் பரிமார் கலைஞர் என மாற்றம் பெற்றது. அடுத்தது டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். விடை ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். விடை முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இதுல சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிறது தான் சரியான கூற்று. இல்லை 1, 3 சரியான விடை. 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. அடுத்தது 3வது, ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழன் தொன்மையையும் நிரூபித்தார். அடுத்தது கூற்று. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. விடை ஆ காரணம் கூற்று ஆகியவை சரி. பொறுத்துக. திராவிடர் இல்லம். விடை நடேசனார். திராவிடர் இல்லம். விடை நடேசனார். தொழிலாளர். விடை சிங்காரவேலர். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம். விடை மறைமலையடிகள். தனித்தமிழ் இயக்கம். விடை மறைமலையடிகள். ஜீவிய சரித சுருக்கம். விடை இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம். விடை இரட்டைமலை சீனிவாசன். சுருக்கமாக விடையளிக்கவும். தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக. விடை தமிழ் மக்களுக்கு தங்களது பாரம்பரியம் குறித்து வியப்பை தந்தது. தமிழ் மக்களுக்கு
தங்களது பாரம்பரியம் குறித்து வியப்பை தந்தது. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்விலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிந்தது. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்விலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிந்தது. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழியாகும். ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி ஆகும். பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் குறித்து அறிய முடிந்தது. பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம் குறித்து அறிய முடிந்தது. அடுத்தது, தென்னிந்திய மொழிகளுக்காக கால்டுவெல்லின் பங்களிப்பினை நன்கு புலப்படுத்துக. விடை: ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இந்தோ ஆரியன் மொழி குடும்ப கோட்பாட்டை விரிவுபடுத்தினார். ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் இந்தோ ஆரியன் மொழி குடும்ப கோட்பாட்டை விரிவுபடுத்தினார். திராவிட மொழிகளிடம் ஒப்புமை இருந்ததையும் அது மாதிரி சமஸ்கிருதத்தில் இல்லை என கூறினார். திராவிட மொழிகளிடம் ஒப்புமை இருந்ததையும் அது மாதிரி சமஸ்கிருதத்தில் இல்லை என கூறினார். தமிழின் தொன்மையை நிலைநாட்டினார். தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். விடை: சி. வை. தாமோதரனார், பி. சுந்தரனார், உ. வே. சாமிநாதர், பரிதிமாற் கலைஞர், திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து, மறைமலை அடிகள், பாரதிதாசன், சீகன் பால்கு, ராபர்ட் கால்டுவெல். மறைமலை அடிகள், பாரதிதாசன், சீகன் பால்கு, ராபர்ட் கால்டுவெல். அடுத்த வினா: நீதி கட்சியால் நிறைவேறப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்தின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். விடை: நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை உருவாக்கியது. எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினர் ஆகலாம். எந்த ஒரு தனி நபர் யாராக இருந்தாலுமே சாதி வேறுபாடு பார்க்காம அந்த கோயில்களில் நிர்வாக குழுல உறுப்பினரா சேர முடியும். கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்க வழிவகை செய்யப்பட்டது. அதே மாதிரி கோயிலோட சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கும் வழி செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி: தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. விடை: தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. அடுத்த கேள்வி: பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. விடை: பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்தார். ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் எதிர்த்தார். பெண்களின் மோசமான நிலைக்கு குரல் கொடுத்து வந்தார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தையை மறுத்த அவர் அதற்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தையை மறுத்த அவர் அதற்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பெண்கள் விவாகரத்து பெறவும் சொத்தில் பங்கு பெறவும் உரிமை உண்டு என்றார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்பதாகும். அடுத்தது விரிவான விடைகள். தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம், வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதவும். விடை: காலனி ஆதிக்கத்தின் போது இந்திய துணை கண்டத்தில்
தமிழ் மறுமலர்ச்சியின் போது பண்பாடு மனிதநேய கலாச்சாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. காலனி ஆதிக்கத்தின் போது இந்திய துணை கண்டத்தில் தமிழ் மறுமலர்ச்சியின் போது பண்பாடு மனிதநேய கலாச்சாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. நவீன தமிழ்நாடும் அத்தகைய வரலாறு மாற்றத்தை அனுபவித்தது. நவீன தமிழ்நாடும் அத்தகைய மாற்றத்தை அனுபவித்தது. இது தமிழ் மொழி கலாச்சாரம் அதன் அடையாளத்தை மாற்றி அமைத்தது. இது தமிழ் மொழி கலாச்சாரம் அடையாளத்தை மாற்றியது. அச்சு இயந்திரத்தின் வருகையும் தமிழ் மொழி மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. அச்சு இயந்திரத்தோட வருகையும் தமிழ் மொழி மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழியே என்ற சிறப்பு கிடைத்தது. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி என்ற ஒரு சிறப்பு கிடைத்தது. 1578 தம்பிரான் வணக்கம் எனும் நூல் கோவாவில் வெளியிடப்பட்டது. திருக்குறள் 1812 புத்தமாக வெளிவந்தது. 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் கோவாவில் வெளியிடப்பட்டது. அதே போல திருக்குறள் 1812 புத்தகமாக வெளிவந்தது. அடுத்து, பண்டைய தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டது. பண்டைய தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டது. எடுத்துக்காட்டாக சி.வே. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை அச்சு வடிவில் கொண்டு வர அரும்பாடுபட்டனர். எடுத்துக்காட்டாக சி.வே. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை அச்சு வடிவில் கொண்டு வர அரும்பாடுபட்டனர். பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம், சமயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம், சமயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தமிழர்களின் அடையாளங்களை பண்டைய தமிழ் நூல்கள் அச்சு வடிவில் வெளிக்கொணர்ந்தது. தமிழர்களின் அடையாளங்களை பண்டைய தமிழ் நூல்கள் அச்சு வடிவில் வெளிக்கொணர்ந்தது. ராபர்ட் கால்டுவெல் தமிழின் தொன்மையை நிலைநாட்டினார். ராபர்ட் கால்டுவெல் தமிழின் தொன்மையை நிலைநாட்டினார். பி. சுந்தரனார், திருவிக்கா பாரதிதாசன், பரிதிமாற் கலைஞர், மறைமலையடிகள் தமிழ் மறுமலர்ச்சிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பங்கெடுத்த தமிழ் அறிஞர்கள். பி. சுந்தரனார், திருவிக்கா பாரதிதாசன், பரிதிமாற் கலைஞர், மறைமலையடிகள் தமிழ் மறுமலர்ச்சிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பங்கெடுத்த தமிழ் அறிஞர்கள் ஆவார்கள். அடுத்த கேள்வி, நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும். விடை, நீதி கட்சி தோற்றம். தமிழக அரசியல் களங்களில் பிராமணர்களின் ஆதிக்கம் தொடரவே பிராமணரல்லாத டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தியாகரார், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் ஆகியோர் பிராமணர் அல்லாத தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை 1916 நவம்பர் 20 உருவாக்கினார்கள். தமிழக அரசியல் களங்களில் பிராமணர்களின் ஆதிக்கம் தொடரவே பிராமணர் அல்லாத டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தியாகரார், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாரம்மாள் ஆகியோர் பிராமணர் அல்லாத தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை 1916 நவம்பர் 20 உருவாக்கினார்கள். நமது கொள்கைகளை பரப்ப தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகைகளை வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. தமது கொள்கைகளை பரப்ப தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகைகளை வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகையின் பேரில் 1920 நீதி கட்சியாக பெயர் மாற்றம் பெற்றது. ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகையின் பேரில் 1920 நீதி கட்சியாக பெயர் மாற்றம் பெற்றது. 1920 நடந்த சென்னை மாகாண தேர்தலில் வென்று
ஆட்சியை பிடித்து சுப்பராயலு முதல் அமைச்சராக பொறுப்பேற்றார். 1920 நடந்த சென்னை மாகாண தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்து சுப்பராயலு முதல் அமைச்சராக பொறுப்பேற்றார். சமூக நீதி பங்களிப்பு. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஆதரவாக இறங்கியது நீதி கட்சி. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஆதரவாக இறங்கியது நீதி கட்சி. மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை வழங்கியது. மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை வழங்கியது. சாதி மறுப்பு திருமணத்திற்கு தடையாக இருந்த சட்ட சிக்கல்களை நீக்கியது. சாதி மறுப்பு போன்ற திருமணத்துக்கு தடையாக இருந்த சட்ட சிக்கல்களை நீக்கியது. பொது இடங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தது. பொது இடங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தது. 1921 அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலாக கொண்டு வந்தது. 1921 தான் அரசியல பெண்கள் பங்கேற்பதை முதலாக கொண்டு வந்தார்கள். 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை அறிமுகப்படுத்தி இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தியது. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை அறிமுகப்படுத்தி இடஒதுக்கீடு முறையை ஏற்படுத்தினாங்க. 1926 இந்து அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்க வழி செய்தது. 1926 இந்து அறநிலைத்துறை சட்டத்தை கொண்டு கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு வழி செய்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்ட இலவச மனை பட்டாக்கள் வழங்கியது. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்ட இலவச மனை பட்டாக்கள் வழங்கினார்கள். மதிய உணவு திட்டம் சென்னையில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தேவதாசி முறையை ஒழித்தது. மதிய உணவு திட்டம் சென்னையில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தேவதாசி முறையை ஒழித்தது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். விடை, அறிமுகம். ஈரோட்டை சார்ந்தவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஈரோட்டை சார்ந்தவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஆரம்ப காலங்களில் இந்து மத பற்றாளராக இருந்து பின் வெறுத்து காங்கிரஸ் கட்சியில் தம்மை இணைத்து கொண்டார். ஆரம்ப காலத்துல இந்து மத பற்றாளராக பின் வெறுத்து காங்கிரஸ் கட்சியில தம்மை இணைத்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் பிராமணர்களின் ஆதிக்கத்தை வெறுத்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காங்கிரஸ் கட்சியில பிராமணர்களின் ஆதிக்கத்தை வெறுத்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரு. பெரியாரின் பங்களிப்பு. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் முக்கிய பங்கு வகித்தார். பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புதல அவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். இதற்கு இவர் குடியரசு, ரிவோல்ட், பகுத்தறிவு, விடுதலை போன்ற பத்திரிகைகளை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். இதற்கு இவர் குடியரசு, ரிவோல்ட், பகுத்தறிவு, விடுதலை போன்ற பத்திரிகைகளை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தினார். எடுத்துக்காட்டு, கேரளா வைக்கம் கோவில் நுழைவு போராட்டம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தினார். அதற்கு எடுத்துக்காட்டு கேரளா வைக்கம் கோவில் நுழைவு போராட்டம். மது குடிப்பதை தவிர்க்க தனது தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்களை வெட்டியவர். மது குடிப்பதை தவிர்க்க தனது தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்களை வெட்டியவர். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்து குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தவர். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்து குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தவர். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குதல், ஆண் பெண் சம உரிமைக்கு போராடியவர். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குதல், ஆண் பெண் சம உரிமைக்கு போராடியவர். கோவில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர் முறையை எதிர்த்து அனைத்து நபர்களும் அர்ச்சகர் ஆகலாம் என வாதிட்டவர். கோவில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர் முறையை எதிர்த்து அனைத்து நபர்களும் அர்ச்சகர் ஆகலாம் என வாதிட்டவர். சுயமரியாதை திருமணங்களை பரிந்துரைத்து செயல்படுத்தியவர்.
சுயமரியாதை திருமணங்களை பரிந்துரைத்து செயல்படுத்தியவர். சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் நடைபெற்ற சாதி வேறுபாடுகளை களைய முற்பட்டவர். சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் நடைபெற்ற சாதி வேறுபாடுகளை களைய முற்பட்டவர். அடுத்து கூடுதல் வினாக்கள். 1578 தம்பிரான் வணக்கம் எனும் புத்தகம் டேஷ் வெளியிடப்பட்டது. விடை கோவாவில். 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. டேஷில் முழுமையான அச்சகம் சீகன் பாகு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. விடை 1709. 1709 முழுமையான அச்சகம் சீகன் பாகு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான 1812 வெளியிடப்பட்டது. விடை திருக்குறள். தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. டேஷ் பனையோலைகளில் கையால் எழுதப்பட்ட பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதித்தவர். சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் பனையோலைகளில் கையால் எழுதப்பட்ட பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர். டேஷில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை F.W. எல்லிஸ் நிறுவினார். விடை 1816. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை F.W. எல்லிஸ் நிறுவினார். டேஷ் என்பவரால் மனோமணியம் எனும் நாடக நூல் எழுதப்பட்டது. விடை பி. சுந்தரனார். பி. சுந்தரனார் என்பவரால் மனோன்மணியம் எனும் நாடக நூல் எழுதப்பட்டது. தமிழின் மீது டேஷ் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர் பரிதிமாற் கலைஞர். விடை சமஸ்கிருதம். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். தமக்கு டேஷ் என தூய தமிழ் பெயரை சூட்டிக் கொண்டவர் வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி. விடை பரிதிமாற் கலைஞர். தமக்கு பரிதிமாற் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டிக் கொண்டவர் வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி. தமிழில் வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர். விடை பரிதிமாற் கலைஞர். தமிழில் வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். விடை மறைமலை அடிகள். தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். 1912 டேஷ் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். விடை டாக்டர் சி. நடேசனார். 1912 டாக்டர் சி. நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த அடிப்படையில் டேஷில் முதல் தேர்தல் நடைபெற்றது. விடை 1920. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெற்றது. டேஷில் நீதி கட்சியால் ஒதுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கான தங்கும் விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டன. விடை 1923. 1923 நீதி கட்சியால் ஒதுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கான தங்கும் விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டன. டேஷில் நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்தது. விடை 1924. 1924 நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்தது. 1926 டேஷ் நீதி கட்சி இயற்றியது. விடை இந்து அறநிலைய சட்டம். 1926 இந்து அறநிலைய சட்டம் நீதி கட்சி இயற்றியது. டேஷ் பிராமணர் அல்லாதோர் மட்டுமின்றி இஸ்லாமியர்களின் நலன்களுக்கும் பாடுபட்டது. விடை சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாதோர் மட்டுமின்றி இஸ்லாமியர்களின் நலன்களுக்கும் பாடுபட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக டேஷ் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார். விடை பெரியார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? விடை சிங்காரவேலர். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலர். இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதை நூல்
விடை வந்து ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம். இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதை நூல் வந்து ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1893 டேஷ் அமைப்பை ஏற்படுத்தினார். விடை ஆதி திராவிட மகாஜன. ஆதி திராவிட மகாஜன. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1893 ஆதி திராவிட மகாஜன அமைப்பை ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்தித்து டேஷ் அவருடன் நெருக்கமானார். விடை வந்து இரட்டைமலை சீனிவாசன். தென்னாப்பிரிக்கால வந்து காந்தியடிகளை சந்தித்து வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய நெருக்கமானார். தென்னிந்திய நில உரிமை சட்டத்தை உருவாக்கியவர்களுள் முக்கியமானவர் டேஷ். விடை வந்து MC ராஜா. தென்னிந்திய நில உரிமை சட்டத்தை உருவாக்கியவர்கள் வந்து முக்கியமானவர் வந்து MC ராஜா. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 டேஷில் நடைபெற்றது. விடை வந்து பம்பாயில். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. அடுத்து 1923 முதல் மே தின விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்தவர். விடை வந்து சிங்காரவேலர். 1923 வந்து முதல் மே தின விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்தவர் வந்து சிங்காரவேலர். டேஷில் அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேயில் நடைபெற்றது. 1927. டேஷில் அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேயில் நடைபெற்றது. 1927. டேஷ் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. விடை வந்து தமிழிசையின். தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. இந்திய பெண்கள் சங்கம் 1917 அன்னை பெசன்ட் மற்றும் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் டேஷ் தொடங்கப்பட்டது. விடை வந்து சென்னை அடையாறு. இந்திய பெண்கள் சங்கம் 1917 அன்னை பெசன்ட் மற்றும் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறு தொடங்கப்பட்டது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1709 முழுமையான அச்சகம் சீகன் பாபு என்பவரால் டேஷ் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடியில். 1709 முழுமையான அச்சகம் சீகன் பாபு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கண்டறிய தம் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள். விடை வந்து சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கண்டறிய தம் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட நாடக நூல். விடை வந்து மனோன்மணியம். பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட நாடக நூல் மனோன்மணியம். டேஷ் தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். விடை வந்து ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று கூறியவர். விடை வந்து பரிதிமாற் கலைஞர். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று கூறியவர் பரிதிமாற் கலைஞர். சங்க இலக்கிய நூல்களை பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர். விடை வந்து மறைமலையடிகள். சங்க இலக்கிய நூல்களை பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர் மறைமலையடிகள். டேஷ் ஞானசேகரம் எனும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. விடை வந்து மறைமலையடிகள். மறைமலையடிகள் ஞானசேகரம் எனும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சென்னை மாகாண சபையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு. விடை வந்து 1911. சென்னை மாகாண சபையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு வந்து 1911. டாக்டர் நடேசனார் சென்னை திருவல்லிக்கேணியில் டேஷ் எனும் தங்கும் விடுதி ஆரம்பித்தார். விடை வந்து திராவிடர் இல்லம். டாக்டர் நடேசனார் சென்னை திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் எனும் தங்கும் விடுதி ஆரம்பித்தார். டேஷ் நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் நம்பிக்கையாக விளங்கியது. விடை வந்து நீதி கட்சி. டேஷ் நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் நம்பிக்கையாக விளங்கியது நீதி கட்சி. பெரியார் இளைஞராக இருந்தபோது வீட்டை விட்டு வெளியேறி அவர் பல மாதங்கள் டேஷ் தங்கியிருந்தார். விடை வந்து வாரணாசியில்.
பெரியாள் இறைஞ்சலாக இருந்தபொழுது வீட்டை விட்டு வெளியேறி அவர் பல மாதங்கள் வாரணாசியில் தங்கியிருந்தார். தேவதாசி ஒழிப்பில் சட்டம் ஏற்ற முனைப்புடன் செயல்பட்டவர். விடை வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி ஒழிப்பில் சட்டம் ஏற்ற முனைப்புடன் செயல்பட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். மது விலக்கிற்கு ஆதரவாக தன் தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியவர் வந்து விடை வந்து பெரியார். மது ஒழிப்பு விலக்கிற்கு வந்து ஆதரவாக தன் தோப்புல இருந்த மரத்தெல்லாம் வெட்டினவர் யார் பார்த்தீங்கன்னா பெரியார். டேஷ் சித்திரபுத்திரன் எனும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார். விடை வந்து பெரியார். பெரியார் வந்து சித்திரபுத்திரன் பெயர்ல வந்து புனை பெயர்ல வந்து கட்டுரை வந்து எழுதினார். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர். விடை வந்து பெரியார். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து பெரியார். லண்டன் 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்கு குரல் கொடுத்தவர். விடை வந்து இரட்டைமலை சீனிவாசன். லண்டன் 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்கு குரல் கொடுத்தவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர். விடை வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக வந்து நீண்ட காலம் பணியாற்றினது மயிலை சின்னத்தம்பி ராஜா. சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்னோடியாக விளங்கியவர்கள் வந்து விடை வந்து சிங்காரவேலர் திருவிக்கா. சென்னை மாகாணத்துல வந்து தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்னோடியாக விளங்கியவர்கள் சிங்காரவேலர் திருவிக்கா. சிங்காரவேலர் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்த டேஷ் பத்திரிகை வெளியிட்டார். தொழிலாளன். விடை வந்து தொழிலாளன். சிங்காரவேலர் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்த தொழிலாளன் பத்திரிகை வெளியிட்டார். கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம் பெண்களை கோவில்களில் அர்ப்பணிக்கும் வழக்கமே டேஷ் எனப்படும் தேவதாசி. கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை கோவில்களில் அர்ப்பணிக்கும் வழக்கமே தேவதாசி எனப்படும். 1930 சென்னை வட்டமன்றத்தில் டேஷ் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களில் பெண்களை அமர்த்துவதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினர். விடை வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 1930 சென்னை சட்டமன்றத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களில் பெண்களை அமர்த்துவதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று வந்து பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். காரணம் 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க துவங்கினார். இதனுடைய விடை வந்து காரணம் கூற்று ஆகியவை சரி. காரணம் கூற்று ஆகியவை சரி. பொறுத்துக. வேதாச்சலம். விடை வந்து மறைமலை அடிகள். வேதாச்சலம் மறைமலை அடிகள். வரி செய்யுள் வடிவம். விடை வந்து பரிதிமாற் கலைஞர். வரி செய்யுள் வடிவம் பரிதிமாற் கலைஞர். தம்பிரான் வணக்கம். விடை வந்து முதல் புத்தகம். தம்பிரான் வணக்கம் முதல் புத்தகம். பகுத்தறிவு பத்திரிகை. விடை வந்து ரிவோல்ட். பகுத்தறிவு பத்திரிகை வந்து ரிவோல்ட். இரட்டைமலை சீனிவாசன் திவான் பகதூர். இரட்டைமலை சீனிவாசன் திவான் பகதூர். அடுத்தது முதல் பொது உடைமைவாதி. விடை வந்து சிங்காரவேலர். முதல் பொது உடைமைவாதி வந்து சிங்காரவேலர். அம்பேத்கருடன் நெருக்கம். விடை வந்து இரட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கருடன் நெருக்கம் வந்து இரட்டைமலை சீனிவாசன். மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை. மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை. இந்தி மொழி திணிப்பு. விடை வந்து ராஜாஜி. இந்தி மொழி திணிப்பு வந்து ராஜாஜி. 1917 இந்திய பெண்கள் சங்கம் வந்து மார்கரெட் கசின்ஸ். 1917 இந்திய பெண்கள் சங்கம் வந்து மார்கரெட் கசின்ஸ். சுருக்கமாக விடையளிக்கும். மறுமலர்ச்சி என்பது யாது? விடை மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. அதன் திறனாய்வு சிந்தனை வந்து அதன் வேர்களில் உள்ளது. தனித்தமிழ் இயக்கம் பற்றி குறிப்பு வரைக. விடை
மறைமலை அடிகள் கொண்டு வந்த இயக்கம். விடை வந்து மறைமலை அடிகள் கொண்டு வந்த இயக்கம். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியது. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவது. ரெண்டாவது வந்து சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை தமிழ் மொழிகளிலிருந்து அகற்றுவது. சமஸ்கிருதத்தோட செல்வாக்கை வந்து தமிழ் மொழியிலிருந்து அகற்றுவது. தமிழ் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தும் பிற மொழி செல்வாக்கை நீக்குவது. தமிழ் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தும் பிற மொழி செல்வாக்கை நீக்குவது. மதராஸ் ஐக்கிய கழகம். குறிப்பு வரைக. விடை வந்து டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகத்தை ஆரம்பித்தார். டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகத்தை ஆரம்பித்தார். இது பின்னாளில் திராவிடர் சங்கம் என பெயர் மாற்றியது. இது பின்னால வந்து திராவிடர் சங்கம் என பெயர் மாற்றம் பெற்றது. திராவிடர்களின் மேம்பாட்டிற்கு உதவிகள் செய்தது. திராவிடர்களோட மேம்பாட்டிற்கு வந்து உதவிகள் செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவியது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது. திராவிட மாணவர்களை படிக்க வைப்பது. திராவிடர் மாணவர்களை படிக்க வைப்பது. சுயமரியாதை இயக்கம். குறிப்பு வரைக. தந்தை பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. விடை வந்து தந்தை பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. சமூக அரசியல் பொருளாதார உறவுகளில் இருந்த சீர்கேடுகளை விமர்சனம் செய்து அகற்றுவது. சமூக அரசியல் பொருளாதார உறவுகளில் இருந்த சீர்கேடுகளை விமர்சனம் செய்து அகற்றுவது. பிராமணர் அல்லாதவர்களுக்கு மேம்பாட்டு திட்டம் அறிமுகம் செய்தது. பிராமணர் அல்லாதவர்களுக்கு மேம்பாட்டு திட்டம் அறிமுகம் செய்தது. சாதி மறுப்பு திருமணம் செய்வது. சாதி மறுப்பு திருமணம் செய்வது. சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது இதன் முக்கிய குறிக்கோளாகும். சமத்துவ சமூகத்தை உருவாக்குவது இதன் முக்கிய குறிக்கோளாகும். அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் உறவை விளக்குக. டாக்டர் அம்பேத்கருடன் நெருக்கமானவர் இரட்டைமலை சீனிவாசன். டாக்டர் அம்பேத்கருடன் நெருக்கமானவர் இரட்டைமலை சீனிவாசன். லண்டனில் இருவரும் வட்டை மேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு சந்தித்து கொண்டனர். லண்டனில் இருவரும் வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு சந்தித்து கொண்டனர். சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். 1932 பூனா ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்து இட்டவர்கள். 1932 பூனா ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்து இட்டவர்கள். இந்திய பெண்கள் சங்கம். குறிப்பு வரைக. ஆறாவது கேள்வி. 1917 அன்னை பெசன்ட் அம்மையார் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது. 1917 வந்து அன்னை பெசன்ட் அம்மையார மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் வந்து சென்னை அடையாறில் வந்து தொடங்கப்பட்டது. இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களுக்கு பங்கு ஆகியவை குறித்து துண்டு பிரசுரங்கள், செய்தி மடல்கள் மூலம் விழிப்புணர்வு செய்தது. இவ்வமைப்பு வந்து தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்கு உரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களுக்கு பங்கு ஆகியவை குறித்து துண்டு பிரசுரங்கள், செய்தி மடல்கள் மூலம் விழிப்புணர்வு செய்தது. ஏழாவது கேள்வி. தேவதாசி முறை விளக்குக. விடை வந்து கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கமே தேவதாசி முறை. இது கடவுளுக்கு செய்யும் சேவை எனப்பட்டது. கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இள பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கமே தேவதாசி முறை. இது கடவுளுக்கு செய்யும் சேவை எனப்பட்டது. இந்த முறை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் கடும் போராட்டத்தால் நீதி கட்சி 1947 தேவதாசி தடுப்பு சட்டம் கொண்டு வந்து நீக்கியது. இந்த முறை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் கடும் போராட்டத்தால் நீதி கட்சி 1947 தேவதாசி தடுப்பு சட்டம் கொண்டு வந்து நீக்கியது. அடுத்தது விரிவாக விடையளிக்கவும். இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் பற்றி விவரி. விடை. தமிழ்நாட்டில் வெவ்வேறு கால பகுதிகளில் இந்தி மொழி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு கால பகுதிகளில் இந்தி மொழி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது.
இது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாயமாக்கினார். சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாயமாக்கினார். இதனால் சென்னை மாகாணத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது திராவிடர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் செயலாகும் என பெரியார் எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழ் மொழி மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகும் என மறைமலை அடிகள் எச்சரித்தார். இது பிராமணர்களின் ஆதிக்கத்தையும் சமஸ்கிருத மொழியின் ஆதிக்கத்தையும் தோற்றுவிக்கும் என தமிழ் ஆர்வலர்கள் கண்டித்தனர். நாடு முழுவதும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொது கூட்டங்கள், பேரணிகள், உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்தன. ரயில் மறிப்பு போராட்டங்கள் அதிகமாக நடந்தது. கல்லூரி மாணவர்கள் பெருவாரியாக கலந்துக்கிட்டாங்க. ரயில் மறிப்பு போராட்டம் அதிகமாக நடந்தது. இல்லை கல்லூரி மாணவர்கள் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. நீதி கட்சி A.T. பன்னீர்செல்வம், தாளமுத்து நடராசன், கி.ஆ.பெ. விஸ்வநாதம், மறைமலை அடிகள், பாரதிதாசன் ஆகியோரின் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் மிகவும் மகத்தானது. நீதி கட்சி A.T. பன்னீர்செல்வம், தாளமுத்து நடராசன், கி.ஆ.பெ. விஸ்வநாதம், மறைமலை அடிகள், பாரதிதாசன் ஆகியோரின் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் மிகவும் மகத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.